Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் பதவி தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் பதவி தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது இடைக்கால உத்தரவு விட்டிருக்கிறது. இடைக்கால தடை விதித்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் பதவி குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் பதவி தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதை பற்றி விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். உத்தரவு தொடர்பான விவரங்கள். கண்டிப்பாக செய்து இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பதவி தொடர்பாகவும் அதே போன்று இரட்டை இலை சின்னம் தொடர்பாகவும் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்துவதற்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தாக்கல் செய்த மனு ஜனவரி 27 பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பொதுச் செயலாளர் பதவி தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த தடை விதித்திருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக மனு தாக்கல் செய்திருக்கக்கூடியவர்கள் அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் கூட இல்லாத இருக்கிற போது அவர்கள் இதில் எப்படி அவர்கள் விசாரணை நடத்த கோர முடியும் என்கிற நிலையில் கேள்வி எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக இரட்டை இலை சின்னம் தொடர்பாகவும் முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு இடைக்கால தடை போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் எந்த முடிவுகளையும் எடுக்கக்கூடாது என்பதை சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபட தெரிவித்திருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு 27 அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்கிற அந்த உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் பிறப்பித்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த அதிரடி உத்தரவினை பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அதிமுகவுடைய சின்னமாக இருக்கக்கூடிய இரட்டை இலை சின்னம் பொதுச் செயலாளர் குறித்து எந்தவித நடவடிக்கையும் இருக்கக்கூடாது என்பதை தெளிவுபட விசாரணை நடத்தக்கூடாது என்பதை சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கு இடைக்கால தடை போட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். அதிமுக பொதுச் செயலாளர் பதவி தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.